ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமன்ஸ் 2020 வேர்ல்டு கப் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது யூஏஇயில் நடந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கு நியூசிலாந்து கூட நடந்துச்சு. அதில் படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் கூட செகண்ட் மேட்ச் நடந்துச்சு. ஆமாம், மேட்ச்னே சொல்லலாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. பாகிஸ்தான் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. ஸோ ஓப்பனிங்லேயே கொஞ்சம் சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் குயிக்காகவே லாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிதானமாக விளாண்டுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவங்களால தாக்கு பிடிக்க முடியல இந்தியன் பவுலிங் முன்னாடி. குயிக் இன்டர்வல்ஸில் விக்கெட் லாஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஸ்கோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. லைட்டாக ஹிட் பண்ண ஆரம்பித்தாங்க. முக்கியமாக அவங்க டீமில் தார் அப்படிங்கிறவங்க சூப்பராக விளாண்டாங்க. அவங்க 28 ரன் ஸ்கோர் பண்ணாங்க. நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் குயிக் இன்டர்வல்ஸ் திருப்பியும் விக்கெட்ஸ் விழ ஆரம்பிச்சது. அதனால் அவங்க ஃபைனலாக ஸ்கோர் பண்ண முடிஞ்சது 105 ரன்ஸுக்கு. ஸோ 8 விக்கெட் ஆட்டம் இருந்தாங்க. ஸோ 8 விக்கெட்டுமே பயங்கரமாக எடுத்திருக்காங்க. இந்தியன் டீம் வேற லெவலில் எடுத்தாங்க. ஸோ 8 விக்கெட்டில் 3 விக்கெட் முக்கியமான 3 விக்கெட் டேர்னிங் பாயிண்டாக அமைஞ்சது. அருந்ததி அவங்க தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்னே சொல்லலாம். ஸோ 3 விக்கெட் எடுத்திருக்காங்க அவங்க இந்த மேட்ச். ஸோ அதுக்கப்புறம் களத்தில் இறங்கினாங்க பேட்டிங் பண்ணுறதுக்கு இந்தியன் டீம். 106 டார்கெட். ஸோ 106 எடுத்தால் கண்டிப்பாக வெற்றியை அடைஞ்சிடலாம். முதல் வெற்றியை உமன்ஸ் 2020 வேர்ல்டு கப்பில் இந்தியா ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சஃபாலி வர்மாவும் ஸ்மிருதி மந்தனாவும் இறங்கினாங்க. ஸோ ஸ்மிருதி மந்தனா ஆட்டம் ஆரம்பிக்கும் போதே விக்கெட்டை இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சஃபாலி வர்மா தான் நின்று விளாண்டாங்க. அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. 32 ரன்ஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் கீப்பர் கவுர் கடைசி வரைக்கும் நின்னாங்க. அவங்க ஸ்கோர் பண்ணது 29 ரன்ஸ். ஃபைனலாக ஒரு 4 அடிச்சு அமோகமான ஒரு வெற்றியை ரெஜிஸ்டர் பண்ணாங்க இந்தியா. 108 ரன்ஸ் பர் 4 விக்கெட்ஸ் இழப்பில் 18.5 ஓவர்ஸில் தன்னோட வெற்றியை முதல் வெற்றியை வேர்ல்டு கப்பில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த வெற்றி அடுத்த போட்டிலையும் தொடரணும். ஏன்னா அடுத்த போட்டி இந்தியா vs ஸ்ரீலங்கா நாளைக்கு நடக்குது. 7:30 PM கவரேஜ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டைப்பந்து இன்சைட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.